வணக்கம் மக்களே. நம்ம தோட்டத்தோட வேலியை சுற்றி நம்ம என்ன மரம் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேக்கு தாங்க. இது நடவு செஞ்சு நம்ம ஏறத்தாழ 1½ ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இதில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா பக்கவாட்டில் வர கிளைகள் எல்லாம் எடுத்து விட்டுட்ருக்கோங்க. இது எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா மரம் நல்லா நேராக போகவும். சில பேர் இந்த பண்ணலான்னு சொல்கிறாங்க, சில பேர் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல மிளகாய் மற்றும் கத்திரி செடிகள் வச்சுருக்கோம். ஸோ அதோட அறுவடைகள் அது எப்படி நமக்கு காய்ச்சிச்சா இல்லையாங்கிறத பற்றின விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த மிளகாய் செடி வைக்கும்போது நான் ஒரு சிறிய தவறு செஞ்சுட்டேன். அது என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற தென்னை மரத்தில் காய்ச்ச தேங்காய்கள் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம உடச்சி போட்டு அதை எண்ணெயாக ஆட்டியிருக்கோம். நம்ம எவ்வளோ காய் வெட்டி போட்டோம், நம்ம எவ்வளோ நாள் காய வச்சோம், நமக்கு அதிலிருந்து எவ்வளவு எண்ணெய் கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றின முழு வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிதா, நட்டம் கிடைச்சிதா, இதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நன்றி.